வணக்கம் மாணவர்களே. போன வகுப்பில் அவசரக்கோவை, கண்மணிய கண்ணுரங்களை குருவினா பார்த்தோம், சிறுவினா பார்த்தோம். அடுத்து சிந்தனை வினா வாசித்து விடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடுக. பிறருக்கு உதவி செய்தல், யாருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், இனிய சொற்களையே பேசுதல், நல்லவர்களோடு மட்டும் நட்பு கொள்ளுதல் ஆகியவை என் நண்பர்களிடம் எனக்கு பிடித்த பண்புகள் ஆகும். செகண்ட் ஒன், நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதன் காரணத்தை சிந்தித்து எழுதுக. வித்து என்பது விதையை குறிக்கிறது. தாவரங்கள் தம் இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக விதைகள் விதைக்கப்பட்டு புதிய தாவரங்கள் உருவாகின்றன. விதைகளின் துணையுடன் தான் தமது வாழ்க்கை முறையை தாவரங்கள் பூர்த்தி செய்கின்றன. அதை போலவே மனிதர்களும் நல்ல ஒழுக்கங்களை மனத்தில் விதைத்தால் நல்ல மனிதராய் வளர்ந்து வாழ்க்கை முறையை நிறைவு செய்ய முடியும். ஆகையால் தான் நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுகின்றனர். அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்ற பாடலில் உள்ள சிந்தனை வினா வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வாய்மொழி இலக்கிய வகைகளின் பெயர்களை தொகுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், கதை பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தெம்மாங்கு பாடல்கள், கும்மி பாடல்கள், ஏற்ற பாடல்கள், நடவு பாடல்கள், அறுவடை பாடல்கள், நெல்குத்தும் பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள் போன்றவை வாய்மொழி இலக்கிய வகைகளின் பெயர்கள் ஆகும். செகண்ட் ஒன், குழந்தைகளை கொஞ்சுவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களை தொகுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், கண்ணே, கண்மணியே, பாலகனே, சீராளா, கட்டி பசும் பொன்னே, பவளமே, முத்தே, ரத்தினமே போன்ற சொற்கள் குழந்தைகளை கொஞ்சுவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்கள் ஆகும். நன்றி.